ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்னத்திற்கு சனியை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். லக்னாதிபதி தான் சனி. ஆனால் அவர் நமக்கு பணம் தருபவர், வேலை தருபவர், தொழில் தருபவர். ஏனென்றால் அவருடைய நட்சத்திரம் 2ஆம் இடமான மீனராசியிலும், 6ஆம் இடமான கடகராசியிலும், 10ஆம் இடமான விருச்சிக ராசியிலும் இருக்கிறது. அப்போ சனியினுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா, உழைப்புக்கு நமக்கு சம்பந்தப்பட்டவர். எப்போ உழைப்புக்கு சம்பந்தப்பட்டவர், பொருளுக்கு சம்பந்தப்பட்டவர் என்று வருகிறாரோ அப்போவே திருமண வாழ்க்கைக்கும் உறவுகளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆகாதவர் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த 2 கான்செப்டை வச்சு தான் நம்ம லக்னத்துக்கு எல்லா கிரகங்களுமே பலன் தருது. அகம் சார்ந்து நன்மை செய்பவரா, புறம் சார்ந்து நன்மை செய்பவரா, இரண்டுக்கும் கெடுதல் செய்பவரா, இந்த கான்செப்டில் தான் ஜோதிடமே இயங்குது. இப்போ அகம் சார்ந்து பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். புறம் சார்ந்து என்னெல்லாம் நன்மைகள் தர்றாரு அப்படின்னா, சனி என்பது ஒரு இரும்பு சம்மந்தப்பட்டது, மிஷினரி சம்மந்தப்பட்டது, உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்த சம்மந்தப்பட்டது, கால்நடை வளர்ப்பு, மரங்கள், அனைத்து விதமான ஒரு இப்போ என்வி சம்மந்தப்பட்ட உணவுகள், இதெல்லாமே சனியினுடைய இதில். அதுலேயும் ஜலராசியில் தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், கடல்சார் வணிகங்கள், இது எல்லாத்துக்குமே சனிக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஒரு ஒர்க் ஷாப் கிளீனிங் பர்பஸ்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது சனி வந்துடுவார். அதாவது சரி பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே சனி வந்துடுவார். அந்த வகையில் கும்பத்துக்கு ஈடுபாடு, பணம், தொழில், வளர்ச்சி, உத்தியோகம், இதுக்கெல்லாமே டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல சனி இருந்தார் அப்படின்னாலே அருமையான பலன். அவர் திசை நடந்தால் அந்த திசை காலகட்டங்களில் அபரிமிதமான பொருள் வளர்ச்சி உண்டாகும். இப்போ அகம் சார்ந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நமக்கு 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது ஆகாத ஸ்தானம். நம்மளுக்கு 8ஆம் வீடு என்பது கன்னி ராசி, 12ஆம் வீடு என்பது மகர ராசி. இந்த 8ஆம் வீட்டில் 12ஆம் வீட்டில் நம்ம ஜாதகத்தில் சனி இருந்தார் அப்படின்னா ரொம்பவுமே யோசிக்கணும், பயப்படணும். ஏனென்றால் உறவுகள் சார்ந்தும் தீமை தருபவர், பணம், தொழில், உத்தியோகம் சார்ந்தும் தீமை தருபவர். அப்போ இந்த 8, 12ல் சனி இல்லாதப்ப உங்களுக்கு சேஃப்டின்னு அர்த்தம். சரி, அதே நேரத்தில் 2ல் இருந்தால், 6ல் இருந்தால், 10ல் இருந்தால் ரிலேஷன்ஷிப்புக்கு பாதிப்பு வருது. ஏன் அப்படின்னு கேட்டால், கணவன் மனைவி உறவு என்பது 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான 6ஆம் இடத்துல சனி வலுப்பெற்றால் நம்ம தாம்பத்தியம் பாதிக்கப்படுகிறது. அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களிலும், உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் சனி நமக்கு கெடுதலை தருகிறார். மெயினாக கழிவு பாதை சம்மந்தப்பட்டது நம்ம உடம்பில், மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட தளர்ச்சிகள், தோல் உபாதைகள், இதையெல்லாம் குறிக்கிறவர் தான் சனி. ஸோ அது மாதிரியான தன்னுடைய திசாபுத்தி காலங்களில் அது மாதிரியான விஷயங்களை, அது மாதிரியான உபாதைகளை, வியாதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு சனிக்கு இருக்கிறது. இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் வேற கிரகங்கள் இருந்து திசை நடந்தனாலும், திசாபுத்தி நடந்தாலும் இந்த பிரச்சனையை அனுபவிக்க நேரிடும். அப்போ நமக்கு அகம் சார்ந்த வகையில் மட்டும் தீமை செய்பவராக சனியை எடுத்துக்கொள்ளணும். பொருள் சார்ந்த வகையில் நன்மை செய்பவராக சனியை எடுத்துக்கொள்ளணும். 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சனி கோச்சாரத்தில் வந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய ஜனனஜாதத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தீமைகளை தருபவர். ஏனென்றால் அது திசாபுத்தி வரும்போது தான் அதை பார்க்கணும். 8ல் சனி இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நாம் எந்த நேரமுமே நமக்கு பிரச்சனை தான் வரும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு திசாபுத்திகள் வரும்போது மட்டும் பாதிக்க செய்யுங்கிறத மனசில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பொருள் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் வழிபாடுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்குரிய தெய்வங்கள்
ஆஞ்சநேயர், முனீஸ்வரர், கருப்பராயன், சாஸ்தா, ஐயப்பன், ஐயனார் இதெல்லாம் சனிக்குரிய தெய்வங்கள். சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் போய் இந்த தெய்வங்களை வழிபடும் பொழுது பொருள் வளர்ச்சி, உத்தியோக பலம், தொழில் பலத்தை ஏற்படுத்துகிறார். கலர் லக்கி கலருங்கிறது ப்ளூ கலர். லக்கி ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிறது ப்ளூ சஃபையர், இந்திரன் இலக்கல். 8ஆம் நம்பர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் நம்மளா தேடி போகக்கூடாது. எப்பவுமே எதிர்பாராதது என்பது தேடுவது அல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சனியை பொருள் சார்ந்த விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்க. இப்போ ஹெல்த்து நல்லா இல்லை அப்படிங்கும்போது இந்த சனி நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. காரணம், உடல் உபாதைகளை அது இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போ நம்மளுக்கு ஆரோக்கியம் கெட்டிருக்கு, நமக்கு வெல்த்து நல்லா இருக்குது, ஆனால் ஆரோக்கியம் கெட்டிருக்குங்கும்போது அந்த மாதிரி நபர்கள் சனியை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடாது. இந்த சனி வழிபாடுகளோ அல்லது சனியினுடைய நிறங்களோ சனியினுடைய கற்களோ உபயோகப்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சனியை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா பயம் வராது. கோச்சாரத்தில் 7.5 சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, குடும்ப சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு. இந்த அஷ்டம சனிங்கிறது 8ஆம் இடத்துல நமக்கு சனி கோச்சாரத்தில் வர்றாரு அப்படின்னா நம்ம புள்ளி என்னன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கும்பத்தில் 30 டிகிரி இருக்குது. அதில் அவிட்டத்தில் இப்போ 2 பாகத்தில் பிறக்கலாம், பூரட்டாதி சதயத்தில் 4 பாகத்தில் பிறக்கலாம், பூரட்டாதி 3 பாகத்தில் பிறக்கலாம். இந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கோச்சாரத்தில் சனி வர்றதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் எப்பெல்லாம் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சனி வந்த உடனே, அவர் பெயர்ச்சி ஆன உடனே எஃபெக்ட் தருவார். 8ஆம் இடத்துக்கு வருது அப்படின்னா அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும், லக்ன புள்ளியாக அமைந்தவங்களுக்கு மட்டும்தான் இம்மீடியட்டாக நெகட்டிவ் தருவார். அதே நீங்கள் சதயத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பகுதி காலம் கழிச்சு, ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு தான் அவருடைய கனெக்டிவிட்டி, அவருடைய தாக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் பூரட்டாதியில் பிறந்திருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலம், அதாவது 2.5 வருஷம் சனி இருக்காருன்னா ஒரு 1.5 வருஷ காலம் கழித்து தான் அந்த சனியினுடைய எஃபெக்ட் ஏற்படும். இப்படி நாம் லக்னத்தில் பாவம் என்ன, பாவ முனை என்ன என்பதை தெரிந்து கோச்சாரத்தையும் அந்த வகையில் நீங்கள் பார்க்க பழகிட்டீங்கன்னா தான் கரெக்டான எஃபெக்ட் உங்களுக்கு புரியும். அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் பொருள் சார்ந்த வகையில் நல்லதை தர்றாரு, உறவுகள் சார்ந்த வகையில் கெட்டதை தர்றாரு. 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தால் இந்த 2 விஷயங்களுக்குமே கெட்டதை தருவார்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.